இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக்சர் ஜாரில் 5 வரமிளகாயும் 10 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாகவே இருந்தது. நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா இன்னும் 2 வெங்காயம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் காரத்தோட அளவையும் அதிகமாக்கிக்கோங்க. வரமிளகாவை இன்னும் ஒரு 4-5 அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 20 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டை இது போல் தட்டி சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுதையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தாராளமாக நம்ம எண்ணெய் விட்டு செஞ்சதுனால இதை 1 வீக் to 10 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.